ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பாப்பாவோட பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன். இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்றத காமிக்கிறேன். பாப்பாவுக்கு தெரியாது. நைட்டே சைக்கிளை வாங்கி காருக்குள்ளே வச்சுருந்தாங்க. காலையில் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போய் அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே வச்சு மூடி வச்சாச்சு. பாருங்கள், அவங்க பொண்ணுக்கு பர்த்டேவாக சர்ப்ரைஸ் பண்ணுமா என்னென்னலாம் பண்ணுறாருன்னு. பொண்டாட்டிக்கு ஒரு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண மாட்டாங்க. கேட்டால் ஐயோயோ மறந்துட்டேம்மா, சாரிம்மா, அப்படிமா இப்படிமான்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. இந்த அப்பாங்கள்லாம் ஏன் தான் பொண்ணுங்க மேலே எம்பிட்டு பாசமாக இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க. சரி, ஓகே. பாப்பாவோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவளோட பர்த்டே. சொல்லப்போனால் அவங்க தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அதே மாதிரி நல்ல ஜாலியாக செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒத்துமையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்கவே. நல்ல மழை வந்துருச்சுங்க. ஆனால் நான் கரெக்டாக பாப்பாவுக்கு அந்த சைக்கிள் சர்ப்ரைஸை காமிச்சு முடிக்க கரண்ட்டு போயிடுச்சு. நல்ல வேளை எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு கரண்ட்டு போனது இதெல்லாம் நடந்துச்சு. மற்றபடி ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாமே ஜாலியாக சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு.